எல்லையில்லாத ஆனந்தம் எனக்கு கிடைக்க வேண்டும். இதுதான் எப்பயுமே ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நினைக்கிறது. அது பல பேருக்கு நடக்காது, பல பேருக்கு நடக்கும், சில பேருக்கு நடக்கும். இந்த ஒரு சிலர் நடக்கணும்னு ரொம்ப நினைக்கக்கூடியவர்களில் கன்னிராசி முதன்மையான இடம். பொதுவாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குயிக் ஆக்ஷன் எடுக்க கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். குயிக் ஆக்ஷன், நாளைக்கு ஒன்று பண்ண போகிறேன் அப்படிங்கிறதே கன்னிராசி முடிவு பண்ணக்கூடாது. நாளைக்கு நீங்கள் பண்ணுங்கள், தப்பு இல்லை. நாளைக்கு பண்ணுறதை இன்றைக்கி ஆரம்பிங்க. நான் நாளைக்கு ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்க போகிறேன், சந்தோஷம், ஆரம்பி. நாளைக்கு நான் ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறேன், சந்தோஷம், ஆரம்பி. ஆனால் அன்றைக்கி அதுக்காக இன்றைக்கே பிள்ளையார் சொல்லியை போட்டுரு. அதையும் நான் நாளைக்கே பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிறேன்னு நினைக்கக்கூடாது. தங்கங்களா, இதுதான் உங்களுடைய பலம். கன்னிராசிக்காரவங்க ஜாதகத்தில் ஒரு ரகசியத்தை, அந்த ரகசியம்தான் அதிர்ஷ்டம் எப்படி வருதுன்னு பார்க்குறது. ஒரு ஜாதகம் சொல்லாத ரகசியத்தை இப்போ நான் சொல்கிறேன். உங்களுடைய அதிர்ஷ்டம் எப்படி வருதுன்னு தான் பேச போகிறோம். உனக்கு எப்படி அதிர்ஷ்டம் கிடைக்கும், அதுவும் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்ற முடியும், உங்கள் வாழ்க்கையில் பணம் ஏன் நிலைக்க மாட்டேங்குது, அதை எப்படி நிலைக்க வைக்கணும், இதை பற்றி தான் பேசுகிறோம். ஃபஸ்ட்டு வெற்றியை தேடி போகாத, மகிழ்ச்சியை தேடி போ. உனக்கு மகிழ்ச்சியாக கண்ணு எது இருக்கோ அதை மட்டும் செய். சாமி, நான் சாமி கும்பிட்றது எனக்கு மகிழ்ச்சி, சாமி கும்பிடு. கார் ஓட்டுறது மகிழ்ச்சி, காருக்கு ஓட்டுங்க தங்கம். சாப்பிட்றது மகிழ்ச்சி, சாப்பிடுங்க தங்கம். கலவரம் நடக்கும், சண்டை நடக்கும், தூக்கம் வரும், தூங்குடா தங்கம். வீட்டில் பெரிய வருத்தமாக பல பேரும் பல விஷயத்தை போட்டு இப்படி மிகப்பெரிய போர்க்களம் கூட நடக்கும். பசிக்கும், இப்போ சாப்பிடு தங்கம். நீ கன்னிராசி பிள்ளை. இன்னொருத்தவங்களுக்காக உன் பசியையோ உன் தூக்கத்தையோ உன்னுடைய எண்ணங்களையோ விட்டுடாத. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு அதுதான். எந்த ஆக்ஷனும் குயிக்காக எடுங்க. இன்னிலேருந்து நல்ல நேரம். உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னம் நல்லா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அந்த லக்னம் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை, லக்னத்துக்கு அதிபதி நல்லா இருக்கணும். 2, உங்கள் ராசிக்கு அதிபதி எப்பயுமே புதன். அந்த புதன் உங்கள் ராசியிலே இருந்தால் உங்களுக்கு யோகம். அதுவும் மிதுனத்தில் இருந்தால் 2வது யோகம். ஆனால் அந்த ஆள் மீனத்தில் மட்டும் இருந்துடக்கூடாது. மீனத்தில் இருந்தால் நம்ம இன்னொருத்தனுக்கு பின்பலமாக நம்ம இருப்போம், நமக்கு ஒரு வயலும் மின்பலமாக வரமாட்டான். அப்போ என்னென்னா, மீனத்தில் இருக்கீங்கன்னா கவலையே படாதீங்க. எவனையாவது முன்னிறுத்தி நீங்கள் பின்னாடி நில்லுங்க. பதவிக்கு உங்களால் வர முடியாது, ஆனால் பதவிக்கு ஒருத்தனை வர வச்சு அழகு பார்த்து அவன் மூலமாக உங்கள் காரியத்தை நடத்திக்கலாம். அரசியல் கிங் மேக்கராக நீங்கள் இருப்பீங்க. எஸ், அரசியல் கிங் மேக்கராக இருப்பீங்க. சும்மா சொதப்பலான ஜாதகம் கிடையாது. சொடுக்கு போகிற நேரத்தில் ஒரு விஷயத்தை நடத்த முடியும். அதுக்கு தான் நான் முதல்ல எடுத்தோன்னே சொன்னேன், குயிக் ஆக்ஷன் எடுத்துக்கிறதுக்கு கற்றுக்குங்க. நம்ம லேர்ன் பண்ணுறோம். கன்னிராசிக்காரவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பரிணாம வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் 15 வயசில் உங்கள் வேறு மாதிரி இருப்பீங்க, 22 வயசில் வேறு மாதிரி இருப்பீங்க, 30 வயசில் வேறு மாதிரி, 40 வயசில் வேறு மாதிரி இருப்பீங்க. லைஃபோட சேஞ்ச், குயிக் ஆக்ஷன், உங்களோட லைஃப் டேர்னிங் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்துலேயும் நான் அப்படியே இருந்துருவேன்னு நினைக்காதீங்க, அது கிடையாது. எல்லா விஷயத்துலேயும் மாறும். அதுவும் ரொம்ப முக்கியம். 10வது வீடு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும். கன்னிராசிக்கு 10வது வீடு மிதுனம். கன்னிராசிக்கு அதிபதி புதன், 10ஆம் வீட்டுக்கு அதிபதியும் புதன். இந்த புதன் மட்டும் உங்களுக்கு சகாயமாக இருந்துட்டாருன்னா நிச்சயமாக உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். அதனால் கன்னிராசிக்காரவங்க என்ன பண்ண தெரியுமா, உங்கள் கேரியரை கரெக்டாக முடிவு பண்ணுங்க. உங்கள் கேரியர். நான் ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறேன் சார், தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறேன், சினி ஃபீல்டில் இருக்கிறேன், மீடியாவில் இருக்கிறேன், மக்களை பொழுதுபோக்குற இடத்துல இருக்கிறேன், ஹோட்டல் வச்சுருக்கிறேன், அரசாங்கத்து அதிகாரத்தில் கூட பார்த்திங்கன்னா நான் மக்களோட கனெக்டிங் நடக்கிற இடத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டாக வருவீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் இருக்கிற இடத்துல தான் கன்னிராசியால் இருக்க முடியும், தனிமையாக இருக்க முடியாது. ஒரு கூட்டு குடும்பம், குடும்பத்தையே குறைக்கக்கூடிய கட்டமைப்பு நடக்குது. கூட்டு குடும்பங்கள்லாம் மாறி போய் இருவர் அப்படின்னாங்க, இப்போ ஆளுக்கு ஒருவராக மாறிப்பிட்டாங்க. இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லாம் சிங்கிள் பேரண்ட் ஆகிட்டு இருக்கணும். நிறைய இடங்கள்ல நடக்குது.
அந்த இடத்துல கூட நான் குடும்பத்தோடு தான் இருக்கணும்னு ஆசைப்படுறவர்கள் கன்னிராசிக்காரவங்க. எனக்குன்னு யாராவது வேணும் சார், என் பிள்ளைங்க, என் குடும்பம் எனக்கு ஆனால் அமைய மாட்டேங்குது சார், நான் ஆசைப்பட்றேன், அதுங்க அமைய மாட்டேங்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? எல்லாரோடையும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் ரூல்ஸு ஒன்று சொல்கிறேன், அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் என்னோட சந்தோஷமாக இருக்கலாம். அதுங்களுக்கெல்லாம் நீங்கள் ரூல்ஸ் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, கெட்டு குட்டிச்சோராக போவேன், ரூல்ஸு போடாதுன்னு என்ன சொல்லுது அப்படின்னே கன்னிராசிக்காரங்களுக்கும் உறவுகளுக்கும் எப்பயுமே ஒரு போர்க்களம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் கன்னிராசிக்காரங்க உறவுக்காரவங்களுக்கு விட்டு கொடுத்து போவீங்க, பிள்ளைகளை வாழ வச்சு பார்ப்பீங்க, பிள்ளைகளை அவங்க போக்குக்கு விட்டு பார்ப்பீங்க. இடத்த கொடுத்தா மடத்தை போடுவாங்கல்ல சார் அப்படின்லாம் ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் கன்னிராசி நான் இடத்த கொடுப்பேன்யா, அவன் மடத்தையே பிடுங்கினாலும் பரவாயில்ல போ, மடாதிபதி அவன் ஆகிட்டு போகிறான், இப்படி எண்ணம் நான் இன்னொரு மடத்தை உருவாக்கிக்கிறேன், என்னால் முடியும். அப்போ உங்கள் கேரியர் தான் உங்களுக்கு முக்கியம். கன்னிராசிக்காரர்கள் லைஃப் சக்ஸஸ் ஆகணும், உங்கள் கேரியரை பலப்படுத்தும். அதுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி சாதகமாக இருக்காரான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணிவிடுங்க. அடுத்தது, உங்கள் ராசியில் சுக்கிரன் இருக்கக்கூடாது. உங்கள் ராசியில் சுக்கிரன் இருந்தால் பேராபத்து. அதே உங்கள் ராசிக்கு 7ல் சுக்கிரன் இருந்தால் யோகாதிபதி, 2ல் சுக்கிரன் இருந்தால் நீங்கள் தர்ம கர்மாதிபதி யோகங்கள், நல்ல லாபத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 9ல் சுக்கிரன் இருந்தால் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் தான் டாப்பு, நீங்கள் தான் எல்லாத்துலேயும் டாப்பு. சுக்கிரன் அப்போ பெரிய அளவில் உங்களுக்கு வட்டம் போடுறான். அதனால தான் சுகவாசியை கொண்டு போவான். நீங்கள் இப்போ உங்களை தயவு செய்து கன்னிராசிக்காரங்க எப்பயுமே பளிச்சுன்னு இருக்கும். எது இருக்கோ இல்லையோ ஒரு மேக்கப், உங்களை பார்த்தா ஒரு மேக்கப், எப்படி மேடம் இருக்கீங்க, எப்படி சார் இருக்கீங்க நீங்கள் மட்டும் அப்படின்னு நமக்கு இருக்கிறது நமக்கு தான் தெரியும், பிரச்சனை அது வேண்டாம். நம்ம வெளியில் பார்க்கும்போது அப்படியே பளிச்சு டார்க் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க கன்னிராசிக்காரங்க, மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. இப்படி கன்னிராசிக்காரர்களுடைய அடுத்த பலம் என்ன தெரியுமா? நான் முதல்ல கரியரை பற்றி சூஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டேன். கரியர் மேலே ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வைக்கணும், கரியர் மேலே தான் உங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கணும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், செலவு எழுதிக்கிட்டே வாங்க. நீங்கள் என்ன செலவு பண்ண எழுதிக்கிட்டே வாங்க, அது எக்கச்சக்கமாக செலவாகும். கன்னிராசிக்காரங்களுக்கு மட்டும் பணம் நிற்காது, எக்கச்சக்கமாக செலவாகும். அதனால் செலவு எழுதுகிற பழக்கம் வச்சுங்க. பணத்தை சம்பாதிக்கிற பழக்கம் எப்பயுமே இருக்கணும், அதை எழுதிக்கணும். கணக்கு இந்த மாதம் எனக்கு எவ்வளோ வருமானம் வருது அதை எழுதிக்கணும். அதை விட செலவை எழுதி வச்சுக்கணும். அடுத்த வருஷம் அடுத்த மாதம் இந்த செலவு வராமல் பார்த்துக்கணும். செலவு கணக்கை பார்த்து கொள்ளுங்கள். இல்லைன்னா நிறைய தெண்ட செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்கும், திடீர்னு காசு விரயம் பண்ணுற மாதிரி இருக்கும். பிள்ளைங்க டக்குன்னு கேட்பாங்க, புருஷன் கேட்பான், பொண்டாட்டி கேட்கும், திடீர்னு குடும்பத்தில் உள்ளவங்க கேட்பாங்க, சொந்தக்காரவங்க கேட்பாங்க, தெரிஞ்சவங்க கேட்பாங்க. 10 ரூபாய்க்கு 12 ரூபா செலவாகிடும். கையில் அதை சொல்லுவாங்க, வரவு 8 செலவு 10 மீதி 2 தான். புரியுதா? அப்போ எதுவும் என்ன, அதுவும் இந்த கணக்காக போயிடும். அப்போ அது மாதிரி இல்லாமல் பார்த்துக்குங்க. அடுத்தது பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டு கற்றுக்கொள்ளுங்கள். நான் அன்பு உறவுகளுக்கு நான் சொல்கிறது, உங்களுக்காக ஏதாவது 1 ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இடத்த வாங்குங்க, பணத்தை வாங்குங்க, பணத்தை சேமிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பழக்கம் உங்களுக்கு வந்தே தீரணும். உங்களுக்கு ஃபினான்ஸில் நாலேஜ் கண்டிப்பாக வேணும். அந்த நாலேஜ் உங்களுக்கு குறையும். உலகம் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது. அதனால் நீங்கள் ஃபினான்ஸ் நாலேஜை வளர்த்துக்குங்க. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கன்னிராசிக்காரவங்களுக்கு மிகப்பெரிய உயர்வு இருக்குது. எப்படிப்பட்ட உயர்வு தெரியுமா? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ரைட்டு எது லெஃப்ட்டு எது அப்படின்னு நம்ம எப்படி முடிவு பண்ணுறோமோ, அதே மாதிரி ரைட்டு எது ராங் எது அப்படிங்கிறதையும் உங்களால் கரெக்டாக முடிவு பண்ண முடியும். உங்களை சரியான மைண்ட் செட்டை ஏற்படுத்திங்க. அதாவது ரைட் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. நல்லதை மட்டும் மனசில் ஒரு செட் பண்ணுங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும், உங்கள் லைஃப் ரைட்டாக இருக்கும். இன்னொருத்தவங்க சொல்கிறாங்கன்னு முடிவே பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்லது இது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை மைண்டில் செட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நீங்கள் தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பீங்க கன்னிராசிக்காரர்கள். மீண்டும் உங்கள் ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் எப்படி அமைக்கப் போகுதுங்கிறத அடுத்த ஒரு பதிவில் உங்களோடு நான் கதைக்க காத்திருக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண்
794141317178.